வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 23/12/2025 இன்றைக்கி நமக்கு யாருடைய குழுக்கள்னால் எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்கள் இருக்குது. இந்த எஸ்எஸ் கம்பெனியோட குழுக்களில் நாளைக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் நம்ம 2 விதமான பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம். இந்த 2 விதமான பேட்டர்னில் நாளைக்கு நமக்கு ஆடக்கூடிய நம்பர்களில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கங்க. நம்ம என்ன கொடுக்க போகிறோம் நாளைக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நேற்று நம்ம பார்க்காதவங்க பாருங்கள், 75 ஆல் போர்டில் நம்ம ரொம்ப அதிகமாக கொடுக்கல. நம்ம என்ன சொன்னோம், 2 நம்பர் தான். வந்து ஆல் போர்டில் 2 நம்பர் கொடுத்தோம். ஆல் போர்டில் நமக்கு 2 நம்பர் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்னா 75 கொடுத்தோம். நேற்று யாராவது பார்க்காதவங்க பாருங்கள், 75 கொடுத்தோம். அதே மாதிரி பிசி போர்டுலேயும் நம்ம 75 தான் கொடுத்தோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுலேயுமே நமக்கு வேறு எந்த நம்பருமே கொடுக்கல. இது தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப 4 நம்பர் தான் கொடுத்தோம். 4 நம்பருக்குள்ளே வின்னிங் வரும்னு நினச்சே கொடுத்தோம். கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆகிருந்தது. ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்பாகவும் இருந்துச்சு. சரி, அதை நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொன்னோம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ஒரு சில நம்பர்ஸில் நமக்கு அப்படியே கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். 432 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 144 கொடுத்துருக்காங்களா. 144 இந்த நமக்கு அந்த 4 நம்பரை மட்டும்தான் மேட்ச் பண்ணுறோம், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து நமக்கு பாருங்கள், அடுத்து நமக்கு 991 60 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மறுபடியும் 81 90. அப்போ நமக்கு தொடர்ச்சியாக 1ஆம் நம்பர் நமக்கு இங்கே மேட்ச் ஆக போகுது. 1ஆம் நம்பர் 0 அப்படிங்கிறது நமக்கு மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிற அந்த கணக்குக்கு வந்தாச்சு. அப்போது இப்போ நாளைக்கு பிசி போர்டில் நமக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சில நம்பர்கள் ரொம்ப இப்போ நம்ம நேற்று என்ன சொன்னோம், பிசி போர்டில் 75 வரலாம் அப்படின்னு சொன்னோமா. பிசி போர்டில் 75 வந்துச்சா? ஆமாம் வந்துச்சு. பிசி போர்டில் தான் வந்துச்சு 75. நம்ம நேற்றையும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். நம்ம பிசி போர்டில் 75 பெஸ்ட்டாக வரும், நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு கொடுத்தோம். அதே மாதிரி ஆடினாங்க. 75க்கான வாய்ப்புகள் தான் இருந்துச்சு. என்ன காரணம்னா, தொடர்ந்து வந்து இந்த 51, அதே மாதிரி அதுக்கடுத்து பாருங்கள் 75, இதெல்லாம் நமக்கு தொடர்ந்து இருந்ததுனால நமக்கு திரும்ப அதே மாதிரி 57, புரியுதுங்களா. நம்ம இதை தான் நேற்று சொன்னோம், 87 இதெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக 7ஆம் நம்பரை வச்சு நமக்கு திரும்ப ஆடுவாங்க. அதுலேயும் 5ஆம் நம்பர் வந்து நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 5ஆம் நம்பர் கேம் சேஞ்சராகவே இருந்து ஒரு சூப்பரான வின்னிங் எடுத்துச்சு. அதே மாதிரி நாளைக்கு வந்து 1ஆம் நம்பர் வந்து எனக்கு கொஞ்சம் கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் 1ஆம் நம்பர் வருதான்னு பாருங்கள். 1ஆம் நம்பர் ப்ளஸ் 0 இந்த 2 நம்பருமே நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கேம் சேஞ்சிங் பண்ணி ஆடுறதுக்கான சான்சஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். நான் உங்களுக்கு உதாரணத்தோடு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கேயும் வந்து நமக்கு இந்த 3 டிஜிட்டு பாருங்கள், எல்லாமே இந்த 3 டிஜிட்டுக்குள்ளதையே பாருங்கள். இந்த 3 டிஜிட்டுக்குள்ளேயே பாருங்கள், நமக்கு 144, அதுக்கப்புறம் 160, அதுக்கப்புறம் 190. சரியா, இந்த 3 டிஜிட்டுக்குள்ளேயே நமக்கு பாருங்கள் அதே மெத்தட் தான். அப்போ நாளைக்கு நல்லா ஃபுல்லாக கேம் சேஞ்ச் ஆகி ஆடணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு 0 அல்லது 1 அப்படிங்கிற இந்த நம்பரை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். நான் தொடர்ச்சி நம்ம என்ன சொல்கிறோன்னா, எல்லா நம்பருமே நமக்கு அது பேஸாகவே நமக்கு வருது. நீங்கள் அதை நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் சொல்லுங்கள் பாருங்கள். இங்கே சி போர்டில் பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஃபஸ்ட்டு வந்து 9, இங்கே பாருங்கள் 923, அடுத்து பார்த்தீங்கன்னா 9 நம்பர் 96, அதுக்கப்புறம் 200 வந்துருச்சா. அப்போ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 960 வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அதே 0 இங்கே வச்சுட்டாங்க. மறுபடியும் நமக்கு 0 வச்சு நமக்கு பண்ணாங்க 20 வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்கள் 76, இங்கே வந்து 6ஆம் நம்பர் எடுத்து அப்படியே 609. அது மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு ட்ராவலையும் பார்த்திங்கன்னா நமக்கு பக்கமாக பாருங்கள். எல்லா ட்ராவுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு ஆடுறாங்க. இப்போ போன மாதம் ஆடப்பட்ட அதே நமக்கு 23ஆம் தேதி ஆடப்பட்ட நம்பர் 190. அப்போ இந்த 190, அதுக்கப்புறம் அதுக்கு முதல் மாதம் ஆடப்பட்ட 23ஆம் தேதி 160, அதுக்கு முதல் மாதம் ஆடப்பட்ட நம்பர் வந்து 144. அப்போ தொடர்ச்சியாக நமக்கு ஒரே மாதிரியான ரிசல்ட். ஏ போர்டில் 1ஆம் நம்பர்னே வந்திருக்கா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1ஆம் நம்பர் வந்திருக்கா. ஏன் நாளைக்கு 1ஆம் நம்பர் வரக்கூடாது, ஏ போர்டில் வரலாம். இப்போ நமக்கு 7ஆம் நம்பர் நமக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருது பாருங்கள். இங்கேயும் 7ஆம் நம்பர் வந்துச்சா, இங்கேயும் 7ஆம் நம்பர் வந்துச்சா, மேட்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா 7-5-75, அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா 5-1 வந்துச்சு. அதை அப்படியே நம்ம என்ன பண்ணோம், கண்டிப்பாக நமக்கு 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். அது போக இந்த 5ஆம் நம்பர் வந்து நமக்கு கேம் சேஞ்சராக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அடுத்து நமக்கு 75 நம்ம டார்கெட் பண்ணியிருந்தோம். அந்த 75 நமக்கு இங்கே மேட்ச் ஆகிருச்சு. சரியா. பட் அது மாதிரி நாளைக்கு 1ஆம் நம்பர் ப்ளஸ்
0 இது ரெண்டுமே நமக்கு நாளைக்கு கேம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்காச்சும் இந்த 1 0 அப்படிங்கிற நம்பரை யாராவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். சரியா? அது மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வந்தால் இந்த மாதிரி வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில நம்பர் இருக்குது. அதுக்கு முதல்ல நம்ம இங்கே வந்துடலாம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா இங்கிருந்து ஏதாவது நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே நமக்கு இங்கே 9 நம்பர் கிடச்சிருக்கு இல்லையா? இப்போ நமக்கு 9 நம்பர் கொடுத்துருக்காங்க. 9 நம்பர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் 5 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? 9 5ங்கிற இந்த 2 நம்பருக்குமான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக 9 5 அப்படிங்கிற நம்பரில் வேறு ஏதாவது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 9 5 0 அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது. இங்கேயும் நம்ம அதான் கொடுத்துருக்கோம். நம்ம அங்கே என்ன சொன்னால் 0 அல்லது 1 அல்லது 0 அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். இப்போ இங்கேயும் நமக்கு என்ன வருது? அதே மாதிரி 9 0 5 அப்படிங்கிறது நமக்கு மேட்ச் ஆகலாம் அப்படின்னு காமிக்குது. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா இது மாதிரி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இப்போ நம்ம என்ன சொன்னோம், பிசி போர்டில் கூட நமக்கு 1 0ன்னு வரலான்னு எதிர்பார்த்தோமா? இப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கிது? சி போர்டில் கிடைக்கலாம், 9க்கு 0 அப்படிங்கிறது கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ நம்ம மறுபடியும் ஒவ்வொரு நம்பரும் எந்தெந்த இடத்துல உறுதியாக வருதுங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். அதனால தான் நம்ம அது மாதிரி வருதான்னு பாருங்கிறதையும் நம்ம தெளிவாக ஒவ்வொரு ட்ராவலையும் நம்ம இந்த மாதிரி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகுது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க பாருங்க. 2 8 1 1 8 2 இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தாலுமே 2 8 1 அதே மாதிரி இங்கே 8 2 1ன்னு மேட்ச் ஆகலாம். அப்படி 2க்கு அப்புறம் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 1ஆம் நம்பர் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிற கணக்குக்கு வந்துடும். இதே தொடர்ச்சி அதே மாதிரி அடிக்காங்க இல்லையா? இப்போ அதே மாதிரி 2ஆம் நம்பர் எடுத்து 1ஆம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1ஆம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம். அப்போ நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரக்கூடிய நம்பரில் 2 நம்பருக்கான சான்சஸ் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம அதாவது ஒவ்வொரு ட்ராவலையும் நான் என்ன கொடுறேன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்யூட்டாக தான் பார்க்குறோம். மெயின்யூட்டாக பார்த்து தான் கொண்டு வரோம். அது மாதிரி நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ அதை கனெக்ட் பண்ணிட்டு தான் இப்போ நாளை வரக்கூடிய நம்பரில் 2 நம்பருக்கான சாய்ஸை நம்ம கொடுக்க போகிறோம். ஆல் போர்டில் 2 நம்பர், அதே மாதிரி பிசி போர்டில் 2 நம்பர், 4 நம்பர் தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. சரி, அப்போ இதுக்குள்ளே நமக்கு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போ நாளைக்கு வரக்கூடிய நம்பரில் நீங்கள் பிசி போர்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஆல் போர்டில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃபஸ்ட்டு பிசி போர்டில் நமக்கு என்ன பண்ணுறோம், 1ஆம் நம்பர் 0 அப்படிங்கிற நம்பரை எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் 1 0 அப்படிங்கிற மாதிரி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். நான் 1 0வை நம்ம அதிகமாக நம்புகிறோம். ஏன்னா 1ஆம் நம்பர் வரணும் அல்லது 0 வரணும். எனக்கு ரொம்ப அதிகமாகவே வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. எனக்கு அதே மாதிரி இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ இந்த 75 கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அப்படி இங்கேயும் 1ஆம் நம்பர் 0 வந்துருச்சு இல்லையா? இப்போ நமக்கு இந்த பி போர்டில் அதாவது 190ன்னு ஒரு நம்பர் கொடுத்து அதுக்கப்புறம் 1 0 மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பி போர்டில் நமக்கு வந்தால் இல்லை அப்படியே பவர் வைக்கிறாங்க அப்படின்னா 5ஆம் நம்பர் வைக்கலாம் இல்லையா? இப்போ 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதை கனெக்ட் பண்ணி 5ஆம் நம்பர் வருதான்னு பார்க்குறேன். அதே மாதிரி 7ஆம் நம்பர். சரியா? ஆல்மோஸ்ட் இதே மாதிரி நமக்கு மறுபடியும் வரலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ நமக்கு பிசி போர்டில் நம்ம 0 1ன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 7 5ன்னு கொடுக்குறோம். சரியா? இது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். பிசி போர்டில் நமக்கு 0 1ன்னு கொடுக்குறோம். அடுத்து ஆல் போர்டில் நம்ம என்ன கொடுக்குறோன்னா 7 5ன்னு கொடுக்குறோம். காரணம் என்னென்னா மறுபடியும் 7 5க்கான வாய்ப்புகள் கட்டாயமாக திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மாதிரி திரும்ப விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள். 4 நம்பர் தான் கொடுக்குறோம். இதில் கன்ஃபார்மாக 2 நம்பருக்கான சான்சஸ் கண்டிப்பாக கிடைக்குங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுத்துங்க. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம புதுசு இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறோம். கொஞ்சம் வளரணும், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 75 0 1 அப்படிங்கிற மாதிரி நம்பர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாருக்காச்சும் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். இது கொஞ்சம் கண்டிப்பாக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு நமக்கு மேட்ச் பண்ணி நமக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். என்னோடய கணக்கு பிரகாரம் நமக்கு 7ஆம் நம்பராக இருக்கணும். நாளைக்கு 7 5 அப்படிங்கிற 2 நம்பர் ஆல் போர்டில் மேட்ச் ஆகணும். அப்படி இல்லைனா 0 1ங்கிறது பிசி போர்டில் மேட்ச் ஆகணும். எனக்கு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு. பட் இதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததுலேயும் நேற்று யாராவது பார்க்காம இருந்தால் பாருங்கள். நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம், போய் பாருங்கள். அதுலேயும் நம்ம என்ன சொன்னோம், 75க்கான வாய்ப்புகள் தான் பிசி போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரி இதுலேயும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிசி போர்டில் 0 1 அதே மாதிரி 75 மேட்ச் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.